எசேக்கியேல் 31 அதிகாரம் 9-10 வசனங்கள். அதன் கிளைகளில் திரளினால் அதை அலங்கரித்தேன். தேவனுடைய வனமாகிய ஏதேனின் விருட்சங்கள் எல்லாம் அதன் பேரில் பொறாமை கொண்டன. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அது தன் வளர்த்தியிலே மேட்டிமையாகி கொப்புகளின் தலைகளுக்குள்ளே தன் நுனிக்கிளையை ஓங்க விட்டபடியினால், அதன் இருதயம் தன் மேட்டிமையால் உயர்ந்தபடியினால். 11, நான் அதை ஜாதிகளில் மகா வல்லமை உள்ளவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். இங்க எகிப்த ஆண்டவர் ஒரு விருட்சத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். அது ரொம்ப உயரமா வளர்ந்துருது, எல்லா விருட்சங்களை விட ரொம்ப உயரமா வளர்ந்து விடுகிறது. அதை பார்த்து மற்ற விருட்சங்கள் பொறாமை கொள்கின்றன. இது ஒரு உவமையாக சொல்கிறார். ஆனா அந்த எகிப்து என்கிற விருட்சத்துக்கு தன்னை பற்றி பெருமை வந்து விடுகிறது. உயரமாய் வளர்ந்த விருட்சமாகிய எகிப்துக்கு பெருமை வந்து விடுகிறது. சுற்றி இருக்கிற விருட்சங்களுக்கு பொறாமை வந்து விடுகிறது. இந்த ரெண்டுமே இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பெருமை கொண்ட எகிப்தை தான் ஆண்டவர் தண்டிக்கிறார். பொறாமை கொண்ட விருட்சங்களை தண்டித்ததாக இந்த இடத்தில் பதிவில்லை. பொறாமை நியாயப்படுத்தப்படவில்லை. பொறாமை சரி என்று சப்பை கட்டு கட்டப்படவில்லை. பொறாமையும் இங்கே சொல்லப்படுகிறது, பெருமையும் சொல்லப்படுகிறது. ஆனால் பெருமை தண்டிக்கப்படுகிறது. பொறாமையை விட பெருமை மோசமானது என்று இந்த இடத்துல காட்டப்படுகிறது. பொறாமை அப்படின்றது ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயம் என்று நாம் உலகம் என்ன சொல்கிறது, பெருமை கூட இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது. உலகத்தினுடைய கருத்து. வித்தை இருந்தா கர்வம் இருக்கதான் செய்யும் அப்படின்னு ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க. ஒருத்தனுக்கு பெருமை இல்லைன்னா கொஞ்சம் அளவோட பெருமை இருக்கணும், கொஞ்சம் கர்வம் இருக்கணும், இல்லைன்னா அவனுக்கு தன்னம்பிக்கை இருக்காது, மற்றவங்க அவனை ஏறி மிதித்து விடுவார்கள் என்றெல்லாம் கருத்து உலகத்தில் அதிகமாக இருக்கிறது. ஆனா பொறாமை கூடாது என்கிறார்கள். அல்லது பொறாமையை விட பெருமை மோசமானது அல்ல, பொறாமை தான் மோசமானது, பெருமை அந்த அளவுக்கு மோசமானது அல்ல என்றுதான் உலகத்திலே கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனா பைபிள் என்ன சொல்லுது, பெருமை ரொம்ப மோசமானது. பைபிள்ல நம்ம படிக்கிறோம், பொறாமையோ அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார், நீதிமொழிகள்ல படிக்கிறோம். கோபம் ரொம்ப பாரமானது. ஒருவனுக்கு அவனுடைய கோபம் ஒருவனுக்கு பெரிய பாரமா மாறிடும். ஆனா பொறாமை அவனை நிற்கவே விடாது, நடக்கவும் விடாது, அவனை கீழே தள்ளிவிடும் என்று நாம் நீதிமொழிகள்ல படிக்கிறோம். அதனால பொறாமையை பைபிள் சப்பை கட்டு கட்டவில்லை, நியாயப்படுத்தவில்லை. சவுல் அரசன் பொறாமைக்கு ஒரு சரியான உதாரணம். சவுல் அரசன் தன்னை பற்றி பெருமைப்பட்டதாக எங்குமே பதிவில்லை. அவனுக்கு பொறாமை வந்து விட்டது தாவீது மீது. அதனால்தான் அவனுடைய வாழ்வே, குடும்பமே, அவனுடைய வம்சமே, அவனுடைய ஆட்சியே நாசமாகிவிட்டது. நாட்டையும் அவன் நாசப்படுத்தி விட்டான் பொறாமையினால். மற்ற மரங்களெல்லாம் மிக உயரமாய் வளர்ந்த இந்த மரத்தை பார்த்து பொறாமைப்படுகின்றன. அவற்றை தண்டித்ததாக அந்த இடத்துல அந்த உடனடி வசனங்களிலே குறிப்பில்லை. ஆனால் அந்த பெருமைப்பட்ட மரம் தண்டிக்கப்பட்டது. பெருமை வேத புஸ்தகத்துல திரும்ப 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 அது கண்டிக்கப்படுகிறது, அது உணர்த்தப்படுகிறது. அது சரியில்லை, அது பயங்கரமானது. பொறாமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்படவில்லை, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்றுதான் பைபிள் சொல்லுகிறது. அதனால பொறாமை உள்ளவனால நிற்க முடியாது. பொறாமை ரொம்ப பாரம் உள்ளது, அவனை கீழே விழத்தள்ளிவிடும், கீழே விழுந்து கிடப்பான் பொறாமை உள்ளவன். ஆனால் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த வசனங்களை குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை என்றே நினைக்கிறேன். அவனே விழுந்துடுறான், பொறாமை என்கிற பாரம் தாங்க முடியாம அவனே கீழே விழுந்துடுறான். அதுவும் சரியில்லை, அதுவும் மோசமானதுதான். ஆனால் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவன் நிற்கிறான், ஆனால் அவனுக்கு எதிராக தேவன் கடவுளே வந்து நிற்கிறார்.
இது எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் பாருங்கள். நல்லவர்கள், திறமை உள்ளவர்கள், உழைப்பாளிகள், இந்த பெருமை என்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட். ஆனா அது அவங்கள அழித்து விட்டதை எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். திறமை குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, உழைப்பு குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் தாழ்மையா இருக்கிறேன் என்று தாழ்மையா இருந்து உயர்த்தப்பட்ட எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன். சிலரெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். இவர்கிட்ட என்ன இருக்கு, இவர் இவ்வளவு உயரத்துக்கு போயிருக்கிறாரு. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, தாழ்மை இருக்கு. மற்றதெல்லாம் சுமாரா தான் இருக்கு, ஆனா தாழ்மை இருக்கு. சிலரை பார்த்து நான் இப்படி வேற மாதிரி ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். இவர்கிட்ட என்ன இல்ல, இவர் இப்படி கிடக்கிறாரு. திறமை இருக்கு, உழைப்பு இருக்கு, நல்லவராயும் இருக்காரு. ஆனா அந்த பெருமை தேவனுடைய விரோதத்தையே சம்பாதித்து கொடுத்து விடுகிறது. எகிப்து வீழ்ந்த கதையைத்தான் அப்படி ஓமானமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால முதல் எதிரி பெருமை, அதை வீழ்த்துவோம். இரண்டாவது விரோதி பொறாமை, அதை அகற்றுவோம். ஆமென்.